உங்கள்கிட்ட இருந்து பார்த்து துவக்கிறேன். மகளிர் உதவித்தொகை, அந்த மகளிர் உரிமை தொகை எந்த அளவிற்கு 2026 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறதுனால வெற்றி கிடைச்சிடாது. அது என்னுடைய பார்வை. அதுதான் இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதனால தான் வெற்றி நினச்சி தான் இப்போ அதிமுகவில் அவங்க 1000 ரூபா தான், நாங்கள் 1500 நாங்கள் தருவோம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கூட எப்படின்னா வந்து வண்ண தொலைக்காட்சி பெட்டி சொன்னது வந்து ஒரு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஒரு பார்வையாளர்கள் பல பேருக்கு கூட அந்த மாதிரியான அரசியல் நோக்கர்களுக்கு உண்டு. ஆனால் என்னென்னா, அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியோட மீதான ஒரு அதிருப்தி தான் திமுகவுக்கான ஒரு வெற்றியாக அது அமைஞ்சதே தவிர, இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படிங்கிறது இல்லை. அதான் 2006 சொல்லுவாங்க இந்த மாதிரி வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்து ரொம்ப அப்போ தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரியான இலவசன்னு நம்ம சொல்கிறதுல இல்லை, விலையில்லா அப்படிங்கிற வார்த்தை இது வந்து 1967 இருந்தது. எப்படின்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கண் அறுவை சிகிச்சை இதுதான் வந்து நடந்தது. கண்ணாடி இலவசமாக, அதாவது விலை இல்லாமல் தருவது அப்படின்னு. அது ரொம்ப அவசியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா கைரிக்ஷா வந்து இருந்ததை வந்து மாற்றி அவங்க வந்து ஒரு மிதி ரிக்ஷா வண்டி கொடுத்தது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அவசியமான விஷயங்கள் தான். ஏன்னா அவங்க அதுலேருந்து உழன்றுட்டு அதை தாண்டி வர முடியாத அளவுக்கு இருந்தாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அந்த பார்வை குறைபாடு கூடவே வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கைரிக்ஷா இருக்கிறவங்க அதுலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழல், ஒரு பெரிய பொருளாதார தடை, இதெல்லாம் வந்து அவசியம்தான். ஆனால் அதே நேரத்தில் அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டின்னு வந்தது இல்லையா, அதுதான் ஆடம்பரத்துக்கான ஒரு விஷயமா ஆனது. அது அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்புறம் அது திமுக பண்ணது. அப்புறம் அதிமுக தரப்புல பண்ணது வந்து என்னன்னா மிக்சி கிரைண்டரு, இந்த மாதிரியான இதெல்லாம். இலவச ஆடு மாடு இந்த ஆடு மாடு கூட வந்து பரவாயில்ல அப்படிங்கலாம். ஆனால் இந்த மிக்சி கிரைண்டர் இப்படிங்கிறலாம் அவங்கவுங்க வாங்கிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதனால் வந்து பார்த்தா அரசுக்கும் பொருளாதார இழப்பு தான். உதாரணமாக இப்போ இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பொருளாதார இழப்பை தான் ஏற்படுத்தும். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு மாநிலத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். ஆனால் வெற்றியை தீர்மானிக்கிறதுல மையமாக இருக்குமா? நிச்சயமா இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு உரிமை தொகையை கொடுத்த பிறகுதான் 2024 மக்களவை தொகுதியில் இன்னும் 40 தொகுதிகளை எடுக்க முடிஞ்சுது. இல்லை, இந்த இதுக்கான வெற்றிக்கான காரணங்கள் பல இருக்கலாமே தவிர, இந்த இலவசமான, அதாவது கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் மகளிருக்கு அப்படிங்கிறதோ இல்லை இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறதோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது அவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு, எங்களுக்கு வரல, வசதி வாய்ப்பானவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு, வசதி வாய்ப்பான இல்லாத எங்களுக்கு வரல அப்படிங்கிற அதிருப்தி தான் நிலவுது. அதனால இது காரணமாக நீக்கிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க வேற இந்த மாதிரி பென்ஷன்கள் ஏதாவது வாங்கியிருந்தா கூட, உதவித்தொகைகள் வாங்கியிருந்தால் கூட அப்படி நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இந்த உரிமை தொகையை பலருக்கு இன்னும் விரிவுபடுத்துறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கும் போது அது ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குற மாதிரி உருவாகிடும்ல. இப்போ அப்படி பார்த்தோம்னா, இப்போ திருமண உதவி திட்டத்தை இவங்க நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து கல்வி உதவின்னு தான் மகளிருக்கு, உயர்கல்விக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த திருமண உதவி திட்டத்தை நிறுத்தினதுனால வாக்கு வங்கி போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து இவங்க அரசியல் ரீதியான ஒரு மாயை. இது நாங்கள் வந்து இதை சொன்னோம், அதை ஜெயிச்சிட்டோம். இப்போ இதை பார்ப்போம், பஞ்சாபில் கூட வந்து அந்த மாதிரியான ஒரு இது நடந்தது. அது ஆம் ஆத்மி வந்து இதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாதம் தொகை தர்றோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஜெயித்தாங்க. ஜெயித்தோன்னே அதுதான் காரணம்னு நினச்சிட்டு பேசின அரசியல் கட்சிகள் உண்டு. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்களுக்கான பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்களே வந்து யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. விலைவாசி இரு கட்சிகளும் இப்போ அதிமுக ஆட்சி அமைந்தால் 1500 மகளிர் உரிமை தொகை அளிப்போம்னு இபிஎஸ் சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களும் உரிமை தொகையை சில கட்டுப்பாடுகளோடு கொடுத்திருந்தாரு. அதை கூட ரிலாக்ஸ் பண்ணி இன்னும் எல்லாருக்கும் கொண்டு போகிற அளவுக்கு மாற்றி கொண்டு இருக்கிறார். அப்போ அவங்க ரெண்டு பேருடைய பார்வையிலையுமே இது வாக்கா மாறும் தானே அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. அதான் இது வந்து ரெண்டு தரப்புமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அந்த அளவுக்கு அவங்க அறியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறது தான். இந்த வார்த்தைக்கு வந்து மன்னிக்கணும், ஆனால் அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு தான் தோணுது. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். இலவசம்னு சொன்னால் சோஷியல் ஜஸ்டிஸ் மக்களுக்கு இதுலலாம் ரொம்ப முக்கியமாக, சமூக நீதியில் இந்த மாதிரி இலவசங்கள் முக்கியமானது, அவங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவமானதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ அதாவது ஒரு படத்தில் விஜய் சொல்லுவார்ல, நிறையா அடி வாங்குவார், ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி இருப்பார், ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி வரும். என்ன இவ்வளோ அடி வாங்கிட்டு உடம்பை விறப்பாக வச்சுருக்க, கண்ணிலேருந்து தண்ணி வரணும், அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிம்பார். அந்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸுங்கிறது வேறு டிபார்ட்மெண்ட்டு. நீங்கள் இந்த 1000 ரூபா கொடுக்கறது,
கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சமூக நீதியிலேயே வராது. இன்னும் முதல் விஷயம் வந்து என்ன, உண்மையாலே நீங்கள் சமூக நீதினு நினச்சிங்கன்னா விலைவாசியை குறைக்கிறதுக்கான விஷயத்தை பாருங்கள். அதுதான் மக்களை காக்கும் ஒன்று. அடுத்தது ஊழல் விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மின் கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா 100 யூனிட் வரைக்கும் கட்டணம் இல்லைங்கிறாங்க. அதையும் கூட சோசியல் ஜஸ்டிஸில் சேர்ப்பாங்க இருங்க. ஆனால் இங்கே 42% அளவுக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் மின் கட்டணம் ஏறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த கட்டணம் ஏறிய கூட மின்சாரத்துறை வந்து அந்த இது மின்வாரியம் வந்து நட்டத்தில் தான் இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க வீட்டு வரி கூடியிருக்கு, மின் கட்டணம் கூடியிருக்கு, இதெல்லாம் அதிகரித்த பிறகும் மீண்டும் நமக்கு மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னா இது ஒரு வகையான கவருதல் தானே, மக்களை எளிதாக கவரக்கூடிய ஒரு விஷயம் தானே. இல்லை, மக்களுடைய பார்வையில் அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். எப்படின்னா, இந்த மின் விஷயமே இப்போ மின் கட்டணம் இதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அளவுக்கு வந்து உயர்த்தியும் வந்து நட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அதிகமான விலைக்கு தனியார்கிட்ட வாங்குறீங்க, அதை நிறுத்துங்க, நிர்வாக ரீதியாக யோசிப்பாங்கலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசிப்பாங்க. இல்லை, இன்னைக்கு பழைய மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லாருமே எல்லா தரப்புமே தெரிஞ்சுருக்கிறாங்க. சாதாரணமாகவே யாரும் வந்து அறியாமையில் உள்ளவங்க இல்லை. கடந்த காலத்துலேயும் நான் சொல்கிறேன், 2006 வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்தப்பே அதனால் விட்டுறீங்கிறதே நான் ஏற்றுக்கல. தவிர இப்போ வந்து சோசியல் மீடியா வளர்ந்த ஒரு காலத்தில் இதெல்லாம் இப்போ 42% வந்து மின் கட்டணம் ஏறி இருக்கு அப்படிங்கிற விஷயமே முந்தைய விட இப்போ அதிகமாக ரீச் ஆகுது. ஏன்னா சோசியல் மீடியா அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சரி, நீங்கள் 100 யூனிட் இலவச மின்சாரமே வேண்டாம், இலவசமாகவே வேண்டாம், அந்த இதை எங்களுக்கு வந்து நீங்கள் தர வேணாம். நீங்கள் சரியான நிர்வாகத்தில் ஒரு உரிய விலையில் வாங்குங்க, தனியார்கிட்ட அதிக விலைக்கு வாங்காமல் சரியான கட்டணத்தை நீங்கள் நிர்ணயித்து நீங்கள் இருந்துங்க. நாங்கள் கட்டுறோன்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை தான், அது எந்த கட்சியாக இருந்தாலும். நான் திமுக அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, திமுகவோ அதிமுகவோ மக்கள்கிட்ட அந்த நிலை தான் இருக்க தவிர, இன்னும் வந்து அவங்கள இது இலவசம்னு சொன்னால் அவங்க மயங்கிடுவாங்க, அது இலவசம்னா மயங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை இருக்குல்ல, அது வந்து தவறான ஒரு போக்கு தான். ஒரு கேள்வி நான் கேட்டேன் சார். இப்போ ஏற்கனவே பல்வேறு நிதி சம்பளம் கொடுக்கறதுல எல்லா பிரச்சனைகள்லையுமே நிதி பற்றாக்குறை அப்படிங்கும்போது உரிமை தொகை கொடுக்கறதுக்கான நிதி தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்குமா? அதை தான் நானும் கேட்குறேன். ஏன்னா இவங்க வந்து இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளராகவே இருக்காங்களே என்ன மாறின, அவங்களெல்லாம் வந்து நாங்கள் நிரந்தரமாக்குவோம் நாங்கள். ஆனால் 15 ஆண்டுகளாக அந்த என்எம்ஆராக இருக்கிறவங்க வந்து எங்களை அது ஒரு நிரந்தரமாக்கலை இன்னும் சொல்லிட்டு சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் அவங்க போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு பள்ளிகளில் வந்து 6 to 8 இருக்காங்கல்ல சிறப்பு ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்னு சொல்லி அவங்க மாதம் வெறும் 12,500 தான் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களை வந்து பணி நிரந்தரம் ஆக்குறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு? போன 8ஆம் தேதி கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வர்றதுக்கு ஒரு சுமார் 350 கோடி தான் செலவாகும். அதை இவங்க ஒதுக்கிறது இல்லை, ஏன்னா இல்லை. ஆனால் இந்த 1000 ரூபா வந்து மாதம் மாதம் தர்றதுல எக்ஸ்ட்ரா ஆட்களையும் சேர்க்குறாங்கல்ல எல்லாருக்குன்னு, அதுக்கு பல 1000 கோடி ஒதுக்கி போன பட்ஜெட்டில் அறிவிச்சு. எப்படி எங்கேருந்து நிதி எடுக்கிறாங்க? அந்த எங்கேருந்துங்கிறத விட உங்களுக்கு கேட்டால் கடனை வாங்கிடுவோம் போவோம் வருவோங்கிறாங்க. சரி, அதே நேரத்தில் நீங்கள் பல 1000 கோடி தேவையில்லாமல் அந்த 1000 ரூபா ஒதுக்குற அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அவசியமானதுக்கு ஏன் செய்யலை? அந்த கேள்வி மக்கள் கேட்பாங்க. இப்போ எங்கேருந்து நிதி வருதுங்கிறதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே தொடுத்தாங்கல்ல, பாஜக சார்பான ஒருத்தர் தான் வழக்கு தொடுத்தாரு. எப்படின்னா இந்த மாதிரி வந்து இஷ்டத்துக்கு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோன்ட்டு. அப்போ அவர் பேர் வந்து அவர் முன்னாள் செய்தி தொடர்பாளர் வந்து அஸ்வினி உபாத்யாயான்னு பேர். அவர் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த மாதிரி எந்த காரணத்துக்காக ஏதோ எந்த காரணத்தை வைத்து அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அந்த நிதி ஒதுக்குறதுங்கிறத வச்சு தான் இவங்க வந்து பேசணும், இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இதுன்னு. அதுக்கப்புறம் அந்த வழக்கில் வந்து திமுக, காங்கிரஸ், ஆம் ஆத்மிலாம் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. இந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த கட்சிகள்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் இதை நாடாளுமன்றத்தில் பேசிக்கிறோம். அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீங்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே இலவச திட்டம் அப்படிங்கிறத வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் இது சம்பந்தமான ஒரு குழுவை அமைச்சு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டும். இப்படி இந்த எல்லா கட்சிகளுமே அதில் இருக்குது. அவங்க வந்து நமக்கு என்ன வரவு செலவு வரும், இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்னையிலேயே இப்போ அண்ணா பல்கலையில் வந்து சில பேர் வந்து புதுசாக சில இந்த ஒரு நிமிஷம் சென்னை மாநில கல்லூரியில் புதிய பாடத்திட்டம் சில இதை தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆசிரியர்களை போகிறதுக்கு காசு இல்லை, பேராசிரியர்களை.
உடனே திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்களை 7 பேரை கூடுதலாக அங்கே போய் வேலை பாருங்கிறாங்க. இப்போ நிதி வந்து இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இந்த தேர்தலை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வந்து பல ஆயிரம் கோடி வந்து நிதி ஒதுக்குறது, அதுக்கு என்ன வருமானத்துக்கான வழி என்ன, எதுவுமே தெரியல. எப்படி செய்ய போறாங்க தெரியல.